ஹலோ கைஸ், வெல்கம் டு எஸ்எம் மைண்ட் பை. ஸோ இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் எடிட்டர், அது என்னன்னு கொஞ்சம் சொல்லு. அந்த இன்ஸ்டால நாசமாக போன அப்டேட், ஏதோ வந்து சைட்ல இருந்து நிக்கிற மாதிரி ஒன்று இது இருக்கு. ஸ்னாப் ஷாட் எல்லாரும் யூஸ் பண்ணிக்கல மக்களே. அதை விட இந்த ப்ளஸ் ஐக்கன் பண்ணி இன்ஸ்டன்டா போட்டோ இருக்கும். அந்த பேரை மட்டும் இன்ஸ்டன்ட் சொல்லி ஓத்தி அதாவது சரி பண்ணி சைடு கேப்ல ஒருத்தர் சொருகி விட்டான் இன்ஸ்டாகிராம்ல. மெட்டா வந்து வர வர ரொம்ப வித்தியாசமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க மெட்டால. ஸோ இன்னைக்கு நம்ம அதை எப்படி நம்ம ஆஃபர் தான் பார்க்க போறோம். சொல்ல போனா இந்த வீடியோ எடுத்து இந்த வீடியோ வந்து ஒரு 2-3 வீக்ஸ் கழிச்சு தான் வரும் மக்களே. ஸோ அந்த அளவுக்கு இந்த வீடியோ வந்து ரிலேட் ஆகும் வர்றதுக்கு, ஏன்னா ஒரு சில இதுனா இருக்கனால. ஸோ அந்த எப்படி நம்ம வந்து அந்த ஆஃப் பண்ண போறோம், அது வந்து மொத்தம் 2 மெத்தட்ஸ்ல மொத்தமா நம்ம ஆஃப் பண்ணலாமா. ஒண்ணுன்னா டெம்பரரி, இப்போ இன்ஸ்டாகிராம் நான் போறேன் இப்போதைக்கு மட்டும் எனக்கு அதை ஆஃப் பண்ணி விட்டா மட்டும் போதும். இல்லாட்டி எனக்கு மொத்தமா அது வர வேண்டாம் அப்படின்னா அதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனா அதுல ஒரு சின்னதா ஒரு சிக்கல் மக்களே. உங்க ஃப்ரெண்ட்ஸோ உங்களோட சிஸ்டர்ஸோ பிரதர்ஸோ யாராச்சும் ஒருத்தவங்க இன்ஸ்டன்ட் எடுத்து போட்டுருந்தோம்னா நோட்டிபிகேஷன் தெரியாதமா இன்ஸ்டன்ட் நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து மறுபடியும் அந்த இன்ஸ்டால் பண்ணிடும். ஸோ அதை திரும்பி போய் ஆஃப் பண்ற மாதிரி தான் இருக்கும் மேனுவலா. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி ஆஃப் பண்றது பார்க்க போறோம். வாங்க மக்களே, வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே ஒண்ணு இல்ல, இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலுக்குள்ள போய்க்கோங்க. இப்போ போனோடனே மேலே எப்பயும் போல மேலே ஆடத்துல ஒரு 3 கோடு மாதிரி இருக்கும், அதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. கண்டென்ட் ப்ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நாங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் சொல்லி தான் மன்னிச்சுக்கோங்க. கண்டென்ட் ப்ரெஃபரன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா கீழே வந்து இன்ஸ்டன்ட் ஹைடு பாக்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா பர்மனெண்டா ஆஃப் ஆயிரும் மக்களே. ஆனா இதுல என்னன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலிஸோ யாராச்சும் ஒருத்தவங்க இன்ஸ்டன்ட் எடுத்து போட்டுட்டு நோட்டிபிகேஷன் நீங்க கிளிக் பண்ணுங்க, திருப்பி வந்து முளைச்சு நிடும். காலன் முளைச்ச மாதிரி சைட்ல வந்து நிடும். ஸோ அந்த காலம் திருப்பி ஆஃப் பண்றதுக்கு நீங்க மறுபடியுமே நீங்க அதை போய் மேனுவலா போய் ஆஃப் பண்ற மாதிரி இருக்கும். நாங்க சொன்ன இந்த மெத்தட் படி. இன்னொன்னு டெம்பரரி, எனக்கு வந்து இன்ஸ்டன்ட் யூஸ் பண்ண பிடிக்கும். பட் ஆனா இப்போதைக்கு டெம்பரரி மட்டும் இப்போதைக்கு நான் ஆஃப் பண்ணி வைக்கணும் அப்படின்னா நீங்க வந்து அந்த இன்ஸ்டன்ட் பாக்ஸை இப்படி இழுத்து விட்டா போதும். அது இப்படி இருக்கலாம், இப்படி இழுத்து அழுத்தி திருப்பி இப்படி ரிட்டர்ன் பண்ணிட்டா அது இன்ஸ்டன்ட் பாக்ஸ் ஆஃப் ஆயிரும். இல்லைன்னா ரொம்ப லாங் ப்ரெஸ் பண்ணி உள்ள விட்டா கூட போயிடும் மக்களே. இந்த 2 மெத்தட்ல அது வந்து டெம்பரரி ஆஃப் ஆயிரும். பர்மனெண்ட்டுக்கு நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம். இதை மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலிஸோ பிராங்க் பண்றதுக்கோ இல்லை சும்மா அந்த சச்சக் இன்ஸ்டன்டா அப்படியே போட்டோ எடுத்து போறதுக்கு யூஸ் பண்ணுங்க, தவிர இது அதிகமா யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ டெம்பரரி ஆஃப் பண்ணி வைக்கிறது நல்லது. இதுல என்ன ஒரு அப்டேட் இதுல பண்ணி விட்டுட்டானா, அது வந்து வச்சதுனால நேம் இருக்கு பாத்தீங்களா, நேம் அது ஒரு மாதிரி சைட்ல சுருக்கி வச்சுட்டான். ஸோ அதனால அது வந்து ஒரு மாதிரி இன்ஸ்டாகிராம்ல அந்த சேட்டிங் பாக்ஸ் கொஞ்சம் அழகா இருந்துச்சு, அதையுமே போக வச்சுட்டான். இது கொஞ்சம் ஆஃப் பண்ணி விட்டா கொஞ்சம் டீசெண்டா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ நீங்க பாத்துக்கோங்க. டெம்பரரி ஆஃப் பண்ண நல்லது, எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி நாங்க சொல்றோம். உங்க இஷ்டம் தான், நீங்க எப்படி டெம்பரரி ஆஃப் பண்ணிக்கலாம் இல்ல பர்மனெண்டாவும் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ பாத்துக்கோங்க மக்களே. ஸோ கண்டென்ட்லயே பார்த்துருப்பீங்க இது எப்படி ஆஃப் பண்றதுன்ட்டு. ஸோ இந்த சிம்பிள் ட்ரிக் தான் மக்களே. இது நிறைய பேர் போட்டிருக்கலாம், போடாம இருந்துக்கலாம். இந்த டெக் சேனல் பத்தி நாமளும் கொஞ்சம் போட்டு ஆகணும்ல. ஸோ நாமளும் தேடி பார்த்து போட்டுட்டோம். ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க மக்களே. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல பாக்குறதுக்கு முக்கியமா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ உங்களோட கருத்து கணிப்புகளை அந்த ஒரு கமெண்ட் பாக்ஸ் ஒன்று கீழே கிடக்குது, அதில் போட்டு கொஞ்சம் டைப் பண்ணி போட்டுருங்க மக்களே. அவ்வளோதான், இந்த வீடியோ நாங்கள் வந்து முடிச்சுதான் நினைக்கிறோம். இன்னொரு வீடியோ இந்த வீக்ல வருது. ஆனால் அந்த வீடியோ ஷூட் வந்து கிட்டத்தட்ட 3 மாசம் முன்னாடி எடுத்த ஷூட்டு. ஸோ அது வந்து இந்த வீக் ஃப்ரைடே வருது. ஸோ மறக்காம பாருங்க. இந்த வீடியோ எப்போ வருதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் வரும் இந்த வீடியோ. ஸோ நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எஸ்எம் மைண்ட்.